ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எதெடுத்தாலும் ஒரு செழிப்பே இல்லை. எவ்வளோ வருமானம் வந்தாலும் கூட அது பொத்தலான பையில் போடுவது போல போய்கொண்டே இருக்கிறது. வீணான செலவுகள் என் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளோ பணம் வந்தாலும் என் கையில் தங்கலை அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்களா? ஒரு வறட்சியை தான் என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், ஒரு செழிப்பாக பார்க்கலன்னு சொல்லி நினைக்கிங்களா? வறட்சியான உங்கள் வாழ்க்கை நீரூற்றாய் தேவன் மாற்றப் போகிறார். வறட்சியான உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் மாற்றி போட போகிறார். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாறப்போகிறது. அது நீரூற்றுள்ள வாழ்க்கையாய், மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையாய் மாறப்போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 107:35. அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுக்களாகவும் மாற்றி. இங்கே பார்க்குறோம், வறண்ட நிலத்தை தண்ணீர் தடாகமாய் அவர் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் அடுத்து என்ன சொல்கிறாரு? வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாய் மாற்றி. கீழே இருக்க வசனத்தை பார்த்தீங்கன்னா, பசித்தவர்களை எல்லாற்றையும் அவர் அங்கே குடியேற்றுகிறாராம். ஏன்னா அங்கே ஒரு நீரூற்று இருக்குமானால் அங்கே ஒரு செழிப்பு காணப்படும். அந்த நீரூற்றுக்கு அநேகர் அந்த தண்ணியை தேடி வருவாங்க. மான்கள் நீரோடே வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சிக்கிறது என்று தாவீது சொன்னது போல, இந்த நாட்டில் அந்த நீர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நீரூற்று இருக்குமானால் அந்த நீரூற்றை தேடி அநேகர் கடந்து வரும்படியாக, அநேகர் குடியேறும்படியான காரியங்களை தேவன் செயல்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார். வறட்சியான உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீ பார்க்க போகிற. ஏன் கலங்கி தவிக்கிற? இவ்வளோ நாள் வறண்டு போன வாழ்க்கை தான். ஆனால் இனி உன்னுடைய வாழ்க்கை நீரூற்றாக மாறப்போகுது, செழிப்பாக மாறப்போகுது. நீ எடுத்த காரியத்திலெல்லாம் ஆண்டவர் ஒரு செழிப்பை கட்டளையிடுகிறார். எந்த பிஸ்னஸ்லாம் எனக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிறாயோ, அந்த பிஸ்னஸ்லாம் வறண்டு போயிட்டு ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாயோ, அந்த ஊரில் என்னால் இருந்து வேலையே செய்ய முடியாது, அதனால் வேறு ஊருக்கு தான் பொழப்பு தேடி போடணும், வேறு இடத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிலாம் நினைக்கிங்களா? இல்லைங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களுடைய உலர்ந்து போன வாழ்க்கையை, வறட்சியான வாழ்க்கையை மாற்றி அந்த இடத்துல ஒரு நீரூற்றாய் உங்களை வைக்க போகிறார். அந்த நீரூற்றுல வாழ்க்கைகளாய் நீ வாழும்போது உன் கடன் பிரச்சனை இருக்காது, வியாதி இருக்காது, பலவீனம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இவ்வளோ நாளும் நீ துன்பப்படுத்தப்பட்டுட்ட, இவ்வளோ நாளும் நீ என்ன செஞ்சிட்ட? ஒரு வறட்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்ட. இனி ஒரு செழிப்புகளாக நீ கடந்து போக போகிறார். ஏன்னா அவர் வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய் என்று சொல்லி இருக்கிறார். நம்ம அநேக பாட்டுகளை பாடுறோம். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பான்னு நம்ம பாடுறோம் இல்லையா? அதே போல் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறபடியினால உங்களுடைய வறட்சியான வாழ்க்கை நீரூற்றான வாழ்க்கையை மாறப்போகிறது. உங்களுடைய வறட்சியான வாழ்க்கை முழுவதுமே நீரூற்றாய் தேவன் மாற்றி கொடுக்க போகிறார். ஏன் கலங்கி தவிக்கிறீங்க? அந்த நீரூற்றுல வாழ்க்கைக்குள்ள நீ பிரவேசிக்க போகிற. அந்த நீரூற்று உன் அருகிலே இருக்கிறபடியினாலே நீ செழித்து சுகித்திருக்கும்படியான காரியங்களை தேவன் செயல்படுத்த போகிறார். பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை செழிக்க பண்ண போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, வறண்டு போன நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற போகிறீங்கப்பா. வறட்சியான வாழ்க்கை முழுவதும் செழிப்பாய் மாறப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் தகப்பனே, ஒரு நீரூற்றுள்ள வாழ்க்கைக்குள்ளாய் நம்முடைய பிள்ளைகள் பிரவேசிக்க போகிறாங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, நான் நேற்று விலகுவதும் நீ கைவிடுவதும் நினைச்சின வேத வசனத்தின்படி உடைய பிள்ளைகளோடு நீர் கூட இருந்து ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.